ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். சபையார் நீங்க பாடுங்க, கைகளை உயர்த்தி. ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஹalleluya, ஹalleluya. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்களை உற்சாகமாக தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான்.
எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் என்னை என்றும் நல்வேக நடத்தும் மெய்ப்பர் நீதானையா என்னை என்றும் நல்வேக நடத்தும் மெய்ப்பர் நீதானையா நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் நான் ஸ்தோத்தரிப்பேன் நான் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஆராய்ந்து முடியாது அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் ஆராய்ந்து முடியாது அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் பூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே கண்களை ஏறெடுப்பேன் ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே வானபூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே கண்களை ஏறெடுப்பேன் ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறேன் வேறு எங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறேன் வேறு எங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறேன் வேறு எங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறேன் வேறு எங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறேன் வேறு எங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறேன் சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை உலகம் சொல்வதை கேட்பதில்லை சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை உலகம் சொல்வதை கேட்பதில்லை இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே வேறு எங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையே நோக்கி பார்க்கிறேன் வேறு எங்கிருந்தும் இல்லை வேறு எவரிடமும் இல்லை உமையை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. காலையிலே ஆராதனையிலே ஒரு வசனம் வாசித்தோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
வானத்தை பூமி படைத்த கர்த்தரிடத்தில். ஆமென். எல்லாரும் அப்படி வண்ணாந்து பாசுங்க, கர்த்தாவை உம்மை நோக்கி பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு முறை பாடலாமா? சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்டு. நீங்க பாடுங்க. சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை. இன்னொரு முறை. ஓ இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. நல்லா கரணத்தை. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாலை பொழுதிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும், இனிமையான பாடல்களை கேட்டு ஆண்டவரை மைமைப்படுத்தவும் இந்த நாளிலும் அன்பு சகோதரர் ராபர்ட் சாலமன், சகோதரர் ஜார்ஜ் தாமஸ் அவர்களோடு வந்திருக்கின்ற அருமையான சகோதரர் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது அவர்கள் தொடர்ந்து இந்த பாடல் வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க, லைட்டாக தட்டியோ அல்லது கை கொடுத்தோ சொல்லுங்க, வந்த வண்ணமாக அல்ல. அந்த வார்த்தையை சொல்லுங்க, வந்த வண்ணமாக அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றி முடிக்கிற அற்புதமான நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லி உங்களை வாழ்த்துங்க. அப்படியே உங்களை பார்க்கறது சந்தோஷம்னு சொல்லியும் வாழ்த்துங்க. காட் பிளஸ் யூன்னு சொல்லி வாழ்த்துக்களை சொல்லுங்க. அற்புதமான இந்த 2ஆம் நாள் கடைசி கூட்டத்திலே அருமையான போதகர் சோலமன் ராபர்ட் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நூற்றுக்கணக்கான பாடல்கள் ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த பாடல் வரிசையிலே ஒரு சில பாடல்களை பாடி கடவுளுடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். முதலாவது ஒரு பாடல், அந்த பாடல் சொல்லுகிறது, சிலுவையின் மரணத்தால் எந்த தண்டனைகள் யாவும் நீர் உம்மில் வாங்கி கொண்டீர், சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கினீரே, சொந்தமாய் என்னை வாங்கி கொண்டீர் என்கிற இயேசு இந்த பூமியிலே வந்து அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மரித்ததினால் மாந்தர்களாய் இருக்கிற அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் எடுத்துரைக்கிற ஒரு பாடலை கேளுங்கள்.
சிலுவையின் மரணத்தால் எந்தன் தண்டனைகள் யாவும் நீர் உம்மில் வாங்கிக் கொண்டீர். சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கினீரே, சொந்தமாய் என்னை வாங்கிக் கொண்டீர். சிலுவையின் மரணத்தால் எந்தன் தண்டனைகள் யாவும் நீர் உம்மில் வாங்கிக் கொண்டீர். சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கினீரே, சொந்தமாய் என்னை வாங்கிக் கொண்டீர். அற்புதம் ஆச்சரியம் அன்பரே, உந்தனின் அன்பினை கண்டேனே சிலுவையில். அற்புதம் ஆச்சரியம் அன்பரே, உந்தனின் அன்பினை கண்டேனே சிலுவையில். எத்தனென்னையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. எத்தனென்னையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. சிலுவையின் மரத்திலே தரித்திரரானீரே, செல்வந்தனாக நான் மாறிட. சிலுவையின் மரத்திலே தரித்திரரானீரே, செல்வந்தனாக நான் மாறிட. நொறுக்கப்பட்டீர் எனக்காய், காயங்களும் எனக்காய், தழும்புகளால் சுகம் ஆனேனே. நொறுக்கப்பட்டீர் எனக்காய், காயங்களும் எனக்காய், தழும்புகளால் சுகம் ஆனேனே. சேர்த்து பாடுவோமா? அற்புதம் அற்புதம் ஆச்சரியம் அன்பரே, உந்தனின் அன்பினை கண்டேனே சிலுவையில். அற்புதம் ஆச்சரியம் அன்பரே, உந்தனின் அன்பினை கண்டேனே சிலுவையில். எத்தனென்னையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. எத்தனென்னையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. இரண்டாம் சரணம், கடைசியான இரண்டாம் சரணம். வழி தப்பி போனேன் நான், தேடியே வந்தீர் நீர், தூரமாய் போயும் கண்டு கொண்டீர். வழி தப்பி போனேன் நான், தேடியே வந்தீர் நீர், தூரமாய் போயும் கண்டு கொண்டீர். கர்த்தாவே உந்தனில்
அன்பினை வர்ணிக்க 1000 நாவுகள் போதுமோ? கர்த்தாவே உந்தனின் அன்பினை வர்ணிக்க 1000 நாவுகள் போதுமோ? மீண்டும் ஒரே குரலாய் அற்புதம் அற்புதம் ஆச்சரியம் அன்பரே உந்தனின் அன்பினை கண்டே சிலுவையில். அற்புதம் ஆச்சரியம் அன்பரே உந்தனின் அன்பினை கண்டேனே சிலுவையில். எத்தனை நயுமே உத்தமனாகிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. எத்தனை நயுமே உத்தமனாகிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். உங்க கையை மாத்திரம் உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லலாமா? உங்க சத்தம் அதிகமாக வர்ற மாதிரி. எத்தனையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. ஒரே முறை உங்கள் சத்தம் உயர்த்தி எத்தனையுமே. அற்புதமா பாடுறீங்க. இன்னும் சத்தம் உயர்த்தி மாறிட. இன்னும் ஒன் மோர் டைம். ஓ எத்தனையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமே. நன்றி அப்பா. அடுத்ததாக ஒரு பாடலை பாட போகிறோம். அந்த பாடல் சொல்லுகிறது, சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது என்கிற அற்புதமான பாடல். பல லட்சக்கணக்கான மக்களுக்கு, அகில உலக தமிழ் சமுதாயத்திலே இந்த பாடல் அநேக மக்களுக்கு ஊழியம் செய்கிற பாடல். இங்கேயும் அமர்ந்திருக்கிற நம்ம அநேகருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாடலை இரண்டாவது பாடலாக பாடி கடவுளுடைய நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து உயர்த்துவோமா? சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. இசை கேட்டபடி கரங்களை தட்டி பாடுறோமா? சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றே நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே சேற்றே நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசர்
என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் இயேசு மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார். All together. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. கடைசி சரணத்தை பாட போகிறோம். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். கழுகை போல புது வேலன் கொண்டு உயர பறந்திட செய்திட்டாரே. கழுகை போல புது வேலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேர்த்து நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. தூக்கினாரே சேர்த்து நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே, என்றென்றும் மாறாததே, என்றென்றும் மாறாததே.
உமக்கு மாத்திரமே உம்மை நன்றி சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு மாத்திரமே. அடுத்ததாக இன்னொரு பாடல். அந்த பாடல் எதை அதிகமாக குறிப்பிடுகிறது என்று சொன்னால், கர்த்தரே என்னுடைய அடைக்கலம், அவரே என்னுடைய தஞ்சம், அவரே என்னுடைய பெலனா இருக்கிறதுனால யாருக்கு நான் அஞ்சுவேன், ஆகவே நான் அஞ்சிடேன் என்று சொல்லி, எதற்கும் நான் அஞ்சிடேன் என்கிற ஒரு விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்துகிறதான ஒரு பாடலை நாம் இப்பொழுது ஒன்று சேர்ந்து பாடப்போகிறோம். இந்த பாடலும் அநேகருக்கு தெரிந்த பாடல் தான், பிரபலமான பாடல் தான். பாடகர் சோலமன் ராபர்ட் அவர்கள் தான் இந்த பாடலையும் இசையமைத்து பாடி ராகம் அமைத்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஆகவே இந்த பாடலையும் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இறை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோரே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இறை தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்த சேர்ந்து பாடுவோமா? அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம். கரங்களை தட்டி பாடுவோமா? அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும்
அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. கடைசி சரணம் இப்படியாக சொல்கிறது, எந்த கேடகம் நீர் அல்லவோ, எந்த மறைவிடம் நீர் அல்லவோ, எந்த கேடகம் நீர் அல்லவோ, எந்த மறைவிடம் நீர் அல்லவோ, எந்த கேடகம் நீர் அல்லவோ, எந்த மறைவிடம் நீர் அல்லவோ, என்னை காண்பவர் நீர் அல்லவோ, என்னை காப்பவர் நீர் அல்லவோ, என்னை காண்பவர் நீர் அல்லவோ, என்னை காப்பவர் நீர் அல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இறை தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவி. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இறை தேவைகள் சந்திப்பி, என் குறைகள். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அஞ்சிடே அஞ்சிடே நான் அஞ்சிடே, சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இப்பொழுது நீங்கள் இன்னொரு பாடலை கேட்க போகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கேட்க போகிற இந்த பாடலை நல்ல உள்ளத்தின் ஆவியை திறந்து கேளுங்க. மிகவும் அதிசயமான காரியத்தை நடப்பிப்பதற்கு ஏற்ற பாடலாக அந்த பாடல் உங்களுக்கு அமையும். 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய அன்பு போதகர் சோலமன் ராபர்ட் அவர்கள் மூலமாக வெளிவந்ததான கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அற்புதமான அந்த பாடலை இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். என் சுவாசம் நீரே, என் ஏக்கம் நீரே. என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே. என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த என் இயேசுவே. என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே. என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த என் இயேசுவே. கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே. கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. ஆபத்து காலத்தில்
அனுகூல துணையும் நீரே. கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே. கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. உந்தன் முகம் பார்த்த எவரும் வெட்கம் அடைவதில்லை. உம்மை தேடுவோர்க்கெல்லாம் கூரைகள் ஒன்றும் இல்லை. கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே. கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. உம்மை நம்பினோர் எவரும் கைவிடப்படுவதில்லை. ஆபத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே. கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே. கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுகூல துணையும் நீரே.
உயர்த்துவோமா? அடுத்ததாக ரொம்ப பிரபலமாக இருக்கிற இந்த பாடலின் மூலமாக ஆண்டவரை உயர்த்த போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. இந்த பாடல் தெரியாதவர்கள் கையை உயர்த்தி காட்டுங்கள். சமாதானம். ஏன்னா ரொம்ப அற்புதமாக பாஸ்டர் சாலமன் ராபர்ட் அவருடைய பாடல்களில் அறியப்பட்டிருக்கிற இரண்டாவது பாடல் இந்த பாடல். முதல்ல மலைகள் அப்படின்னு சொன்னால் அவர் தோள்களின் மேலே பாடல் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிற அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் சேர்ந்து பாடுவோமா? யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அப்பா தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கையை தட்டி யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டார். நீங்க நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு வந்தார்.
என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்க. ஓ யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன். அப்படி மலைகளை பாடுவோமா? என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை
அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. 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 எத்தனை பேர் இந்த ராத்திரில நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். திரும்பவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும், விசேஷமாக அன்பு குருவானவருக்கு, அவரோடு பணிபுரி தொண்டு செய்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்த அன்பு சபைக்கு நன்றி. கர்த்தர் நல்லவர். ஆமென். நேற்று நாம் பார்த்த அதே காரியத்திலே இன்று கொஞ்சம் சுருக்கமாக, நேற்று நிறைய பார்த்ததுனாலே இன்று நாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். நேற்று நாம் என்ன ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து எதை கவனித்தோம் என்று ஞாபகம் இருக்கிறதா? யாராவது சொல்ல முடியுமா? ஆமென். அவருடைய ஆமென். அவரையே பின்பற்றி அவரை போலாகுங்கள். ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க நம்மை நெருக்குகிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோம். ஆமென். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். இங்கே இருக்கிற யாருமே ஏதோ சாதாரணமாக இந்த ஆலயத்துக்கு வரவில்லை. இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற இந்த ராத்திரில இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், கடவுள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் கடவுளுடைய ராஜ்யத்தில், கடவுளுடைய சபையில், இந்த பூமியிலே கடவுளுக்காக ஒரு வேலை இருக்கிறது. ஆமென். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறது கிடையாது. குடும்பமாய் நாம் கடவுளுக்காக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். பெற்றோராய் நாம் கடவுளை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். முதலாவது, நாம் எல்லா இடங்களிலும் ஆண்டவரை பிரதிபலிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஆமென். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமென். அப்புறம் சொல்லுகிறாரு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன்றா. அப்ப பிதாவை, இயேசுவை கண்டவர்கள் பிதாவை கண்டார்கள் என்றால், உங்களையும் என்னை கண்டவர்கள் யாரை காண வேண்டும்? இயேசுவை காண வேண்டும். ஆமென். எந்த சர்ச்சுக்கு போறாங்கிறது இல்லை, இவர்கள் வழிபடுகிற, சேவிக்கிற, ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் யார் என்பதை அவர்கள் நம் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பேசாமலே நம்முடைய வாழ்க்கை நடைமுறை மற்றவர்களுக்கு நாம் எதை பின்பற்றுகிறோம் என்பதை காட்ட வேண்டும். ஆமென். பாருங்க, சில பேர் பேசக்குள்ளே அவங்க யாரை பின்பற்றுறாங்கன்னு தெரியும். ஆமென். சில அரசியல்வாதிகளை பின்பற்றுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க,
இவர் யாரை ஃபாலோ பண்ணுறாரு, இவர் யாரை பின்பற்றுறாரு. ஆமாம், அவர் சொல்லாமலே நீங்கள் சொல்லிடுவீங்க இவருக்கு தான் ஓட்டு போட்டிருப்பார்னு சொல்லிடுவீங்க. பாருங்க, இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிகிறது ஒரு மனுஷனுடைய பேச்சை வைத்து. ஏன்னா நம்முடைய பேச்சும் நம்முடைய நடத்தையும் நாம் எதை பின்பற்றுகிறோம் என்பதை, யாரை பின்பற்றுகிறோம் என்பதை காட்டி கொடுக்கிறது. ஆகவேதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கணவனாக நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றால், இயேசு நடந்தபடியே, ஆமென், இயேசு வாழ்ந்தபடியே நடக்க வேண்டும். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம சபைக்குள்ள, ஆலயத்துக்குள்ள நல்ல பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ஆனால் எங்கள் குடும்பங்களில் நாங்கள் அந்த பக்தி, அந்த வைராக்கியம் வீட்டுக்கு போனோன்னு இல்லாமல் போயிடுது. பாருங்க, இங்கே இல்லை, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், அங்கே ஆலயத்தில் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய முகத்திலே இருக்கிற அந்த என்ன சொல்லுது, அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம், அந்த அன்பு, அவங்க முகத்தை பார்த்தாலே அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு வெளிப்படுகிறது. அந்த தாழ்மை வீட்டுக்கு போனோன்னே வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்டால், நாம் அவர் நடந்தபடியே நடக்கிறத கவனிக்கிறது இல்லை. நேற்று பார்த்தோம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 20ஆம் வசனம். சாரி, 21 வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. ஆமென். ஏதோ பாதி வந்துட்டு போகல. சில பேர் பாதி கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. சில நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லென்த் சீசனில் ரொம்ப பக்தியுள்ளவர்களாய் கடவுளுக்காக வாழுவாங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய காரியங்களை கடைப்பிடிப்பாங்க. சில பேர் மச்சம் சாப்பிட மாட்டாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க. வருஷத்தில் 40 நாள் கடவுளுக்காக வாழ்றது. அது இல்லை, இயேசு சொல்கிறார், வேதம் சொல்கிறது, அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு என்னத்தை வைத்து விட்டு போனாராம். ஆமென். அப்போ அந்த அடிச்சுவடு என்னவென்றால், அந்த வசனத்தில் நாம் முதல் பார்க்கிறோம், நாம் சகித்து கொள்வது, பொறுத்து கொள்வது. நமக்கு விரோதமாய் மனுஷர் பேசும் பொழுது அங்கே நம்மை காட்டாமல் இயேசுவை நமக்குள்ளிருந்து காட்டுவது. ஆமென். யோவான் சொல்லுகிறார், நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேணும். பாருங்க, இதெல்லாம் நம்ம எல்லாருமே அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை. என்ன சொல்லுகிறோம்? நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும்னு சொல்லுகிறோம். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா, யாரோடையாவது ஒரு வாக்குவாதம் வந்துட்டா என்ன ஆகுது? நான் தான் பெரிய ஆளா இருக்கிறேன், அவர் பெருகல. ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ளே பெருகுவாரானால், கிறிஸ்து நமக்குள்ளே உயர்ந்திருப்பாரானால், கிறிஸ்து நமக்குள்ளே முதன்மை ஸ்தானம் இருப்பாராயிருந்தால், நான் எப்படி நடந்து கொள்வேன் என்றால் இயேசுவை போல நடந்து கொள்ளுகிறேன். ஆமென். எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை இயேசுவை போல என்னால் மன்னிக்க முடிகிறது. ஆமென். இயேசு சிலுவையில் இருந்த பொழுது எல்லாரும் காரி துப்பி அவரை அவமானப்படுத்தி, நீர் மெய்யான தேவனுடைய குமாரனே ஆனால் உம்மை ரட்சித்து கொள்ளுங்கிறான், நீர் யூதருக்கு ராஜாவன்றான். அவரை என்ன அவமானப்படுத்த முடியுமா எல்லாம் அவமானப்படுத்தி, அவரை ஈட்டியால் குத்தி முள்முடி சூட்டி அவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறான்னு கேட்டால், அந்த மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுதும், மரணத்தின் கொடூரமான இடத்தில் இருக்கும் பொழுதும் இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். சில நேரத்தில் சில மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற காரியம் அவங்களுக்கே என்னன்னு தெரியல. அவங்க யாருக்கு விரோதமாக எழும்புறோன்னு தெரியல. சில பேர் என்னத்துக்காக நம்மளோட கோபிச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. அப்ப தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நான் என்ன செய்ய வேண்டும்? பிதாவே இவர்களை மன்னியும்.
அப்ப கிறிஸ்து நமக்குள்ளே வெளிப்படும் பொழுது நான் என்ன பண்ணுகிறேன்? எனக்கு விரோதமாய் ஒருவன் பேசும் பொழுது, எனக்கு விரோதமாய் ஒருவன் நடக்கும் பொழுது, எனக்கு விரோதமாய் ஒருவன் அநியாயமாய் குற்றம் சாட்டும் பொழுது, வேதம் அப்படித்தான் சொல்லுது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் சில நேரத்தில் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகிக்க வேண்டும். ஆமென். ஆமாம், நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பொதுவாக எல்லாரும் என்னன்னு கேட்டால், அநியாயம் செய்துட்டு அடிபட்டா பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. யாராவது தப்பு செய்துட்டு அவனை தூக்கி போலீஸில் ஜெயிலில் போட்டால் என்ன பண்ணுவான்? பொறுத்துட்டு இருப்பான். அவன் மேலே தப்பே இல்லாட்டா இருக்கிற எல்லா வக்கீலையும் பிடிச்சி வாதாடுவான். குற்றம் நிரூபிக்கப்பட்டா அமைதலாக இருப்பான். அது உலகத்திலே இருக்குது. ஒருத்தன் தவறு செய்துட்டு அதை பொறுத்து கொள்வது உலகத்திலே கடவுள் நம்பிக்கை இல்லாதவனிடத்திலும் இருக்கிறது, பாவியிடத்திலும் இருக்கிறது, அநியாயக்காரனிடத்திலும் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனை பின்பற்றுகிறவராக இருக்கிறபடினாலே, அவருக்குள் நிலைத்திருக்கிறபடினாலே இயேசு நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும். நேற்று வாசித்தபடி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் அனைவரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலும், அதை வாசிங்க, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும், விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமை பற்றவளாகி, ஆமென், பூரண புருஷராகும் வரைக்கும் 13வது வசனம் சொல்லுகிறது. ஆமென். இப்ப இந்த ஊழியெல்லாம் நம்முடைய திருச்சபையிலே நடக்கிறது. நமக்கு குருவானவர் இருக்கிறார். குருவானவர் போக அநேகரை கொண்டு கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிறார். அவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். நம்மை கர்த்தருடைய வழியிலே நடத்துகிறதற்கு தேவன் நல்ல அவருடைய ஊழியர்களை வைத்திருக்கிறார். அப்ப இது என்னத்துக்குன்னு கேட்டா, பக்தியுள்ள கிறிஸ்தவனா வாழ்றதுக்காக அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பெருகும்படியாக, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நான் வளரும்படியாக. ஆமென். வளருவது மாத்திரமல்ல, பூரண புருஷர் அப்படின்னா முதிர்ச்சி அடைய வேண்டும். ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவன் எப்படி என்றால், அவன் எப்பொழுதும் எதையும் சகிக்கிறவனாக காணப்படுகிறான், அவன் எதை பொறுக்கிறவனாக காணப்படுகிறான், அவனுக்குள்ளே தாழ்மை இருக்கிறது. அவன் சொல்ல மாட்டான், தெரியுமா எனக்கு தெரியாததா, நான் இவ்வளவு காலம் தெரியுமா, நான் அந்த காலத்தில். இது ஒரு என்ன சொல்றது, பேர் கிறிஸ்தவர்கள் அப்படி நடந்து கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் கிறிஸ்துவை போலவே அவங்களுடைய வார்த்தை இருக்க வேண்டும், அவருடைய செயல்கள் இருக்க வேண்டும், அவருடைய ஒவ்வொரு கிரியையும் இயேசுவை போல. ஆமென் சொல்லுங்க, இயேசுவை போல. அப்ப குடும்பத்திலே நாம் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். புருஷர்கள் குடும்பத்திலே இயேசுவை போல நடந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் மனைவிமாரை நாம் பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கிறது, மனைவிமாரை சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. வீட்டில் நிறைய பேர் ராஜ்யம் நடத்துவாங்க பாருங்க, கிங், ராஜா மாதிரி எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு இருப்பாங்க. இல்லை, ஆள்றதுக்காக அல்ல. இயேசு சொன்னார், அவர் தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னார், நான் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தேன். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம என்னத்தில் பழகி இருக்கணும்னு கேட்டால், யார்கிட்டையாவது வேலை வாங்கியே பழகிட்டோம். ஆனால் இயேசுவை போல நாம் மாறும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக, மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். ஆமென். இதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை. ஆமென். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போமா? அவருக்குள் 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன். ஆமென். நான் நல்ல ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், நல்ல பக்தி உள்ள கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா எப்படி இருக்கணுமா? அவர் நடந்தபடியே. அப்ப அவர் நடந்தபடியே எங்க பார்க்கலாம்? அப்படி வசனத்துல நம்ம பார்க்கலாம். இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் தான்
தெளிவா இருக்கிறது. அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அது வாசிங்கய்யா. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல். பாருங்க, அவருடைய வாயில வஞ்சனை இல்லை, அவர் பாவம் செய்யல. ஆனா அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பயமுறுத்தும் பொழுது பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் இருந்தார். பாருங்க, நம்ம என்ன சொல்லுவோம், என்கிட்ட தப்பு இருந்தா நான் ஏத்துக்கிறேன், தப்பு இருந்தா எதையும் சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன், நான் சகிச்சுக்கிறேன். ஆனா என் மேல மாத்திரம் தப்பு இல்லாம யாராவது என்ன சொல்லட்டுமே அப்படிம்போம். பாருங்க, இது குவாலிட்டி சொல்லுவாங்கல்ல, ஸ்டாண்டர்ட் கிறிஸ்டியன் கிடையாது. நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஸ்டாண்டர்ட் கிறிஸ்டியனா வாழும்படியாக. என்ன ஸ்டாண்டர்ட் கிறிஸ்டியன்? இயேசுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான வளர்ச்சி. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொருவரை பார்த்தல்ல, இன்னொரு கிறிஸ்தவரை பார்த்தல்ல, இன்னொரு ஆவிக்குரிய மனுஷனை பார்த்தல்ல, வேற யாரையும் பார்த்தல்ல. எது நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்றால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. ஆமென். அப்ப நம்முடைய அச்சு என்னன்னு கேட்டா இயேசு. நம்மளை எதில் அளந்து பார்க்கணும்னு கேட்டா, அவரை விட நான் நல்லவன்னு சொல்றது இல்லை, இயேசுவோடு வைத்து நான் சரியாக இருக்கிறேனா, இயேசு இந்த சூழ்நிலையிலே நடந்து கொள்ளுகிற விதமாய் நான் நடந்து கொள்ளுகிறேனா, இயேசு இந்த சூழ்நிலையிலே பேசுகிற விதமாய் நான் பேசுகிறேனா, இயேசு இந்த சூழ்நிலையிலே தாழ்மையா இருக்கிறது போல நான் தாழ்மையா இருக்கிறேனா. அப்ப நம்மளை எதோட நம்மளை மெஷப் பண்ணணும்னு கேட்டா, இயேசுடைய குணாதிசயங்களோடு தான் நம்முடைய குணாதிசயத்தை நாம் மெஷர் பண்ணணும், நம்ம அளவிடணும். ஆமேன். அவரை போல இல்லை, இவரை போல இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாம் உங்க மாதிரி இல்லைங்க. ஆமா, சில வைஃப்மார் சொல்லுவாங்க, பாருங்க, உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி கிடைச்சிருக்கணும்பாங்க. இல்லை இல்லை, நமக்குள்ளே எது அளவுன்னு கேட்டா இயேசு. சொல்லுங்க, என்னுடைய அளவு, என்னுடைய அளவுகோல் இயேசுவின் நிறைவான வளர்ச்சி. ஆமென். என்னுடைய அளவு சொல்லுங்க, என்னுடைய அளவு ஜீசஸ். ஆமென். அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். வேற எதுவுமே நமக்கு பைபிள் மாதிரி காட்டல. நம்ம இப்படி நடக்கணுங்கிறதுக்கு மாதிரி என்னன்னு கேட்டா இயேசு தான். ஆமென். வேதம் நம்மை அடுத்ததாக 2 பேதுரு 1:4 இப்படி சொல்லுகிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. ஆமென். மகா மேன்மை மறுமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாகவா நம்மை அழைத்திருக்கிறார் தேவன்? திவ்ய சுபாவத்துக்கு, தேவனுடைய சுபாவத்துக்கு. ஆமென். நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால் கீழானவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஆமென். அப்போ உங்க கேரக்டரை நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷருடைய கேரக்டரோட கம்பேர் பண்ணி வாழாதீங்க. நீங்க தேடுகிற காரியம் இந்த பூமிக்குரியதாய் இல்லாமல் தேவனுக்குரியதாய், தேவனுடையதாய் இருக்கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச் போயிட்டு வர்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்து எனக்குள்ளே வர வர விருத்தி அடைவது. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து வர வர எனக்குள்ளே விருத்தி அடைவது. அதாவது சொலமனாகிய நான் கொஞ்சம் கொஞ்சமாய் சிறுகி கிறிஸ்து எனக்குள்ளே பெருக வேண்டும். ஆமென். கிறிஸ்து எனக்குள்ளே பெருகும் பொழுது, நான் சிறுகும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, என்ன யாராவது திட்டுறாங்களா இருந்தா அவங்க என்ன திட்டல. கிறிஸ்து எனக்குள்ளே பெருகி இருந்தாருன்னா யாராவது என்ன திட்டுறாங்களா அவங்க என்னையா திட்டுறாங்க. இப்ப நான் பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் இப்ப நான் இல்லை. என்ன சொல்லுகிறாரு? இப்ப நான் பிழைக்கல, நான் பிழைச்சிருக்கிறேன், ஆனாலும் நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இது தாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்க வேண்டும். நான் பிழைத்திருந்தால் எனக்கு கோபம் வரும்,
நான் பிழைத்திருந்தால் எனக்கு ரோஷம் இருக்கும், நான் பிழைத்திருந்தால் எனக்குள்ளே கசப்பு இருக்கும், நான் பிழைத்திருந்தால் எனக்குள்ளே வைராக்கியம் இருக்கும், மேட்டிமை இருக்கும், அவரை விட நான் ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணம் வரும். ஆனா கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருந்தால், கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகிறவராய் இருந்தால், நான் எப்பொழுதும் மற்றவருடைய நன்மையை கருதுகிறவனாய் காணப்படுவேன். ரோமர் 15ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம். ஆகிலும் யாராவது வாசிக்கிறீங்களா? அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல். ஆமென். அதாவது சுயநலமாய், நமக்கே பிரியமாய்னா சுயநலமாய், என் காரியம், என் வீடு, என் தேவை, என் வேலை, என்னுடையது என்கிற வாழ்க்கை, அது சுயநலமான வாழ்க்கை. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி என்றால், இயேசு எப்படி மற்றவர்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தாரோ அப்படி இன்னொரு மனிதனுக்காக என்னை ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. ஆமென். இன்றைக்கு நம்முடைய குருவானவர் இருக்கிறாங்க, இங்கே அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள், உங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்காக தங்களை ஒப்பு கொடுத்து இந்த பணியில இருக்கிறபடியினாலே இன்றைக்கு இந்த திருச்சபை இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. நீங்களும் இங்கே வந்து ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அப்ப நாம் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது என்பது இன்னொருவருடைய வாழ்வை நாம் கட்டி எழுப்புவதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பது என்பது நான் இன்னொருவனுடைய வாழ்க்கை கட்டி எழுப்புகிறதுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு அப்படி அவர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததினாலே, அவருடைய சேவையினாலே எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நாங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிறதுனால ஆசீர்வதிக்கப்படுகிறோம்னு சொல்றவங்க கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவங்க தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கா? அவங்க தேவங்களுக்கு ஒப்பு கொடுத்ததுனால நீங்க கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் கேட்குறீங்களா இல்லையா? அந்த வார்த்தை ஏதோ உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் செய்து கொண்டு இருக்கிறதுனாலே இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளோ பாவங்களுக்கு தப்பி, எவ்வளோ மீறுதல்களுக்கு தப்பி இன்னைக்கு நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். சில நேரத்தில் தவறான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே ஏதோ அவருடைய வார்த்தை போதிக்கப்பட்டதினால், அந்த வார்த்தை எனக்குள்ளே வேலை செய்ததுனால இன்னைக்கு நம்ம தவறான முடிவுகளை எடுக்காம இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். ஆமென். அப்போ வேதம் சொல்லுகிறது, அன்றையும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அப்போ ஆலயத்திலே ஒருவர் பலவீனமாக இருந்தால், ஒருவர் தவறு செய்கிறவராக இருந்தால், ஒருவர் அதாவது பலவீனன்னா சில வேளை என்ன போல இன்னொருத்தர் இருப்பார்னு இல்லை. சில நேரத்தில் நம்முடைய சபையிலே பலவீனமானவங்க இருப்பாங்க, நம்முடைய குடும்பத்தில் பலவீனமானவங்க இருப்பாங்க. உங்களை போலயே யோசிக்க மாட்டாங்க. அவங்க யோசிக்கிற விதம் சில வேளை பலவீனமாக இருக்கும், அவருடைய கிரியைகள் பலவீனமாக இருக்கும். சில நேரத்தில் உங்க அளவு அவங்க ஜெபிக்காதவங்களா இருப்பாங்க, உங்களவு ஆலயத்துக்கு வராதவங்களா இருப்பாங்க, உங்களவு பரிசுத்தமாய் வாழாதவங்களா இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தமாய் நடப்பீர்களா இருந்தால் மற்றவருடைய குறைகளை அதை மற்றவர்களுக்கு சொல்லி தெரியாமல் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களுக்கு தாங்குங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சபை அதுக்காக தான், ஒருவரை ஒருவர் தாங்குவதற்காக, ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புவதற்காக. பாருங்க, நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக. ஆமா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சர்ச்சில் குருவானவர் தான் மற்றவங்களுக்காக வேலை செய்யணும்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்மில் ஒவ்வொருவரும், சொல்லுங்க, ஒவ்வொருவனும். ஆமென். அப்ப இங்க இருக்கிற அத்தனை பேரையும் தான் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த மாலை ஜெபத்துக்கு இந்த எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ, இதுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய. இதுதான் என்ன சொல்லுது, அடிப்படை சத்தியம். இது பெரிய ஆழமான சத்தியம் கிடையாது. ஆனா என்னன்னு கேட்டா, இன்னைக்கு சபைகள் ஆழமான சத்தியம் இருக்குது, அடிப்படை சத்தியம் இல்லாம போயிட்டு. அந்த நாட்கள்ல ஆழமான சத்தியம் இருக்குல்ல, அடிப்படை சத்தியம் இருந்துச்சு.
சபையிலே ஒருத்தரை ஒருத்தர் தாங்கினார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்தார்கள், மற்றவர்களை கத்தரண்டையிலே நடத்தினார்கள். எப்பொழுதும் சபையிலே இருந்தவர்கள் மற்றவர்களை தாங்குகிறவர்களாக இருந்தார்கள். அப்போ இன்னைக்கு ஆழமான சத்தியம்னு போயிட்டு அடிப்படையை விட்டுட்டாங்க. 40 நாள் ஜெபிக்க ரெடியாக இருக்கிறாங்க, 90 நாளும் ஜெபிக்க ரெடியாக இருக்கிறாங்க, உபவாசமும் இருக்கிறாங்க. ஆனால் பலவீனருடைய பலவீனத்தை தாங்கக்கூடிய அந்த கிறிஸ்துவின் சுபாவம் இன்னைக்கு நமக்கு குறைந்து போயிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய அந்த அளவுக்கு தக்கதான கிருபையை அளிப்பாராக, இயேசுவை போல இந்த பூமியிலே வாழ்வதற்கு. ஆமென். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி. ஆமென். சபையிலேருந்து ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா அவங்க ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்கன்னு அந்த ஆராய்ச்சியை விட்டுட்டு அவர்களை எப்படி திரும்ப நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரலாம் என்பதைத்தான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் செயல்படுவான். ஆமென். அப்போ கிறிஸ்துவை போல நடக்காதவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், எனக்கு அப்பவே தெரியும் அவர் ஒரு மாதிரி தான் இருந்தார், அவரோட வாய் சரியில்லை, என்ன பண்ணுவோம், கொசிப் பண்ணிக்கிட்டு இருப்போம். கொசிப் பண்ணல, வேதம் சொல்லுகிறது பலவீனருடைய பலவீனத்தில் நாம் தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் ஆமென் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படிக்கு அவனுக்கு பிரியமாய் ஆமென் நடக்க கடவான். ஆமென். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம எப்பயும் மற்றவன் நமக்கு பிரியமாக நடக்கணும்னு. சில வேளை நம்ம பேரை சொல்லாட்டி பாருங்க இத்தனை வருஷம் நான் அந்த என் பேரை மறந்துட்டாங்கன்றோம். ஏன்னா நமக்கு பிரியமாய் மற்றவர்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். வேதம் சொல்கிறது மற்றவனுக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும் என்று. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. உண்மையில் அதாவது சொலம்ங்கிற எனக்கும் முடியாது. ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறது நமக்குள்ளே அவர் நம்முடைய பலவீனத்தை பலனாய் மாற்றுவதற்காக. ஆமென். நாம் அவருடைய சுபாவத்தை அடையும்படிக்கு, சுபாவத்தை உடையவர்களாய் மாறும்படிக்கு நம்மால் முடியாது, ஆனால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய முடியும். அப்படின்னா நம்ம ஆவியானவர்கிட்ட போகும் பொழுது எப்பொழுதும் அவரிடத்தில் உதவியை கேட்க வேண்டும். ஆமென். அப்படி வசனத்தின்படி கர்த்தாவினுடைய வசனத்தின்படி வாழுவதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆமென். 3வது வசனம், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். ஆமென். அப்ப கிறிஸ்து பட்ட பாடு யாருக்காக? உங்களுக்காக. அவர் அவமானப்பட்டது எனக்காக, அவர் சிலுவையை சுமந்தது நமக்காக. அவர் பாவம் செய்ததுனால அல்ல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டாக்கும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மீது வந்தது. ஆமென். நம்ம இருக்கிற இடங்களில் அனைவரும் எழுந்து நிற்ப. இன்னைக்கு சொல்லுவோம், கர்த்தாவே உங்களை போல என்னை மாத்துங்க. நான் ஏதோ பேர் கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. மற்றவனை மன்னிக்க முடியாவிட்டால், கணவன்மாரை உங்கள் மனைவிமாரை மன்னிக்க முடியாவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. மனைவிமாரை உங்கள் புருஷன்மாரை கனப்படுத்தாவிட்டால், வேதம் சொல்லுகிறது மனைவிகளே உங்கள் சொந்த புருஷன் எந்த விஷயத்திலும் உங்கள் சொந்த புருஷருக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியுங்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் வெளிச்சமாக இருக்கணும். நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது என்னுடைய அறிவை வைத்து செய்வதை பார்க்கிலும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வை என்னுடைய அறிவை வைத்து தேடுவதை பார்க்கிலும், கடவுளுடைய வார்த்தையை வைத்து நான் என் வாழ்க்கைக்கு தீர்வை தேட வேண்டும். இருக்கிற இடத்துல இருந்து அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ராத்திரிலே நாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்திலே நாம் எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, என்னுடைய சுபாவங்கள் இயேசு கிறிஸ்துவை போல பிறனுக்கானவைகளை நாடத்தக்கதாக. ஆமென். நாம வாழும் பொழுது அது நமக்கு செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே அவர் கிரியை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி ஒரு நாள் நாம் கிறிஸ்துவை போலவே மாறி இருப்போம். ஆமென். சபையை கர்த்தர் உங்களுக்கு அதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக நீங்கள் வளருவதற்கு,
உங்களை நாளுக்கு நாள் அவருடைய சத்தியத்திலே நடத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஊழியர்களை சபையை கொடுத்திருக்கிறார். அதன் உங்கள் நோக்கம் அதுதான் பாருங்க, வேற ஒன்றும் கிடையாது. என்ன நோக்கம்? இயேசுவை போல நாம் மாற வேண்டும். ஆமென். ஏனென்றால் ஒரு நாள் நாம் இயேசுவை முகமுகமாய் சந்திக்க போகிறோம். அதற்காகத்தான் நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒரு நாள் இயேசு வருவார். அன்றைக்கு அவரை முகமுகமாய் சந்திக்கும் பொழுது உங்களுக்குள்ளே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலை பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்து இருக்கிறார். கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சில வேளை உங்களுக்குள்ள அந்த இயேசுடைய சுபாவம் இல்லாமல் இருக்கலாம். சில வேளை கோபம் இருக்கலாம், வைராக்கியம் இருக்கலாம், இன்னும் யாரும் ஏதோ உங்களுக்கு கசப்பு இருக்கலாம். இந்த கசப்பெல்லாம் இருக்கிறதா இருந்தா இன்னும் நீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள வளரல. உங்க சுயம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது. சொல்லுங்க, என் சுயமாளாமல் ஆண்டவரே நீர் எனக்குள்ளே ஆளுகை செய்யும். ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகை செய்து என்னை உம்மை போல மாற்றுங்க. ஆண்டவரே, உம்முடைய சுபாவத்தை எனக்கு தாங்க. நீர் என்னை திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாய் இருக்கும் பொருட்டு அழைத்திருக்கிறீரே, அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாய் மாறும் பொருட்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஹalleluya, ஹalleluya. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. பாடுவோம் எல்லாரும் கைகளை வைத்து. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. கைகளை வைத்து. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. கைகளை வைத்து சொல்லுமா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா. ஆம் பிதாவே, உம்முடைய திவ்ய சுபாவத்திற்கு ஏற்றவர்களாக இந்த பூமியிலே நாங்கள் வாழவும் உமக்குள் வளர்ந்து பெருகவும் இயேசு நடந்தது போல நாங்கள் நடக்கவும் உமது சாயலை பிறருக்கு காட்டவும் எங்களை தொடர்ந்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவரே, உள்ள கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காத்தீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவரே, உள்ள கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு.
வந்தாலும் ஆவியானவர் இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போன்று எதிர்த்து வந்தாலும் தேவாவியானவர் இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர்